மகள் கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கக்கூடிய படம் தெலுங்குல மாஸ் ஹிட்டான படமா? டைரக்டர் யார் அப்படின்னா மம்பட்டியான் தியாகராஜன் அவர்கள் தானா. சினிமாவில் நடிகர் நடிகைகளுடைய மகன்கள் அல்லது மகள்கள் நடிக்க வருவது புதிது கிடையாது. வாரிசு அரசியலை போலவே வாரிசு சினிமாவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திறமையான வாரிசுகள் மட்டுமே ஜெயிக்க முடியும் சினிமாவில் கட்டாயமாக இருக்குது. பல நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் சில படங்கள்லேயே காணாமல் போயிடுறாங்க. தமிழ் சினிமாவில் மிக நல்ல சிறந்த நடிகையாக பெயர் வாங்கினவங்க தேவயானி. கடந்த 1990களில் ஹோம்லியான கேரக்டர் அப்படின்னாலே முதல்ல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கால்ஷீட் கிடைக்குமான்னு கேட்பது நடிகை தேவயானி தான். கவர்ச்சி காட்டாமல் சிறந்த நடிப்பை மட்டும் வெளிப்படுத்தி தனது திறமையை மட்டுமே நம்பி ஜெயித்தவர் தேவயானின்றது குறிப்பிடத்தக்கது. நீ வருவாயென, மின்னுக்கும் மண்ணுக்கும் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் ராஜகுமாரனை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இனியா பிரியங்கான்னு 2 மகள்கள் இருக்காங்க. தேவயானியின் தம்பி நகுல் ஏற்கனவே நடிகராக இருக்கிறாரு. பாய்ஸ் படத்தில் அறிமுகமானவர், பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இதில் இனியா அவர்கள் தான் சீக்கிரமே படத்தில் நடிக்க வராங்கன்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த படத்தை நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் தியாகராஜன் தான் டைரக்ட் செய்கிறானா. நடிகர் பிரசாந்தின் அப்பாவான இவர் 1989களில் பல படங்களில் ஹீரோவாக நடித்தவர். சில படங்களில் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார். நடிகர் பிரசாந்த் ரீஎன்ட்ரி கொடுத்த அந்தகன் படத்தை தயாரித்து இயக்கியவர் நடிகர் தியாகராஜன் தான். இப்போதும் ஒரு புதிய படத்தை இயக்க இருக்கிறார். தெலுங்கில் கோர்ட் என்ற படம் மாஸ் ஹிட்டான நிலையில் அந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்ய போகிறாராம். இந்த படத்தில் சாய்குமார் நடித்த லாயர் கேரக்டர் தியாகராஜன் நடிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தில் நாயகன் யார் அப்படின்னு முடிவு பண்ணலையாம். பிரசாந்த் நடிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த படத்தில் நாயகியாக தேவயானி மகள் தான் நடிக்கிறாங்கன்றது மட்டும் உறுதியாகிருச்சு. அம்மா நடிகை, அப்பா இயக்குனர், மாமா நடிகர் என்ற நிலையில் கலை குடும்பத்திலிருந்து அடுத்த வாரிசாக தேவயானி மகளும் தமிழ் சினிமாவில் காலடி பதிக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகை ஒருத்தவங்க ரஜினி அவர்களுக்கு தங்கையாகவும் விஜய் அவர்களுக்கு காதலியாகவும் கேப்டன் மருமகள்னு 90 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நடித்து பிரபலமானாங்க. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடித்த ஒரு நடிகையாக வலம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அஜித் படத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டதாக சமீபத்தில் கூட பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அவங்களை பற்றி எப்படி இருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. 90களில் வெளியான தமிழ் படங்கள், அதை நடித்த நடிகர் நடிகைகள் தற்போது திரைப்படங்கள் நடிக்கலைன்னா கூட அவங்கள பற்றி தகவல்கள் அப்பப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது. அந்த வகையில் 90 கிட்ஸ்களினுடைய மனதில் ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்கக்கூடிய நடிகை தான் அஞ்சு அரவிந்த். விஜய் அவர்களுக்கு காதலியாக நடிச்சிருந்தாங்க. 1995ஆம் ஆண்டு அக்ஷரம் என்ற மலையாள படத்தில் தான் இவங்க சினிமாவில் அறிமுகமானாங்க. அதற்கப்புறமாக பார்வதி பிரணயம் அப்படின்ற படத்தில் நடித்தாங்க. 96ல் விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பூவே உனக்காக அப்படின்ற படத்தில் நந்தினி என்ற கேரக்டரில் நடித்தாங்க. விஜய் இவரை உறுதலையாக காதலிப்பார், இது எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு மருமகளாகவும் நடிச்சிருந்தாங்க. அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்துக்கு தங்கையாக நடிச்சிருந்தாங்க. சுந்தர்சி இயக்கிய இந்த படமும் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருந்தது. 2001ல் கண்ணா என்னை தேடுகிறேன் என்ற படத்தில் நடிச்சிருந்த அஞ்சு அரவிந்த் பிறகு தமிழ் படங்களில் நடிக்கவே இல்லை. சினிமாவில் பெரிய வெற்றி படமான காதல் கோட்டை படத்தின் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இது குறித்து அவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தான், அருணாச்சலம் படத்தை நடித்த போது எனக்கு காதல் கோட்டை படத்தின் வாய்ப்பு வந்துச்சு. அப்போது அருணாச்சலமாக காதல் கோட்டையான தேர்வு செய்ய வேண்டிய நிலை. ஆனால் நான் ரஜினி சாரோட தான் நடிப்பேன்னு அருணாச்சலம் படத்தை தேர்வு செஞ்சுட்டேன். இதே காலகட்டத்தில் முரளி நடிப்பில் வெளியான பொற்காலம் படத்தில் வாய்ப்பு வந்தது. அதையும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் காதல் கோட்டை படம் வெளியாகி வெற்றி பெற்ற போது சரி பார்த்துக்கலாம்னு நினச்சேன். தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். அதனால்தான் அந்த படம் பண்ண முடியலை. காதல் கோட்டை படத்தை பல முறை பார்த்துருக்கிறேன். அப்போது அந்த படத்தில் அஜித் சார் நடிப்பார்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தேதிகள் ஒதுக்கி அந்த படத்தில் நடிச்சிருப்பேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.